ஹாய் நண்பா, வெல்கம் டு தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஆன்லைனில் மணி ஏர்னிங் பண்ணுற ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் ஏர்ன் பண்ண போகிற அமௌண்ட்டும் பெருசு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா வித்ரா செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சரி வாங்க நண்பா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த ஆப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா handypic. இப்போ என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110 ஹேண்டி இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா 14 USDன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ நான் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா $1 73.12 ருபீஸ். நம்ம 73 ருபீஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ 14 × 73 போடுறேன். பார்த்தீங்கன்னா 1022 ரூபா. இந்த 1022 ரூபா ஏர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு வெறும் 5 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது 100% சேஃபான ஆப்பு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சைன்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அக்ரி டு ஆல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க நண்பா. கொடுத்தோன்னே உங்கள் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் அமைச்சிருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு மெயில் வரும். அதில் ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனவுடனே மெயிலை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஆப்பில் வந்துக்கோங்க நண்பா. மறுபடியும் ஆப்பில் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் கொடுத்துக்கோங்க. கம்ப்ளீட் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ இந்தியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க நண்பா. கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்துட்டு கம்ப்ளீட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். இந்த பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா. ஏன்னா உள்ளே வித்ரா பண்ணுறப்ப மறுபடியும் இந்த பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் தேவை அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கம்ப்ளீட் கொடுத்துக்கோங்க. கம்ப்ளீட் கொடுத்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஹேண்டி ரிசீவ்டுன்னு வந்திருக்கும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா handypic ஸ்டார்ட்னு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மீதி 10 ஹேண்டி பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஃபர் கோடு கொடுத்துருக்கேன். மேலே சைட்லேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஃபரல் கோடு கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 காயின்ஸ் ஆட் ஆகிடும். அப்படின்னா பார்த்துக்கோங்க. 10 காயின்ஸ்னால் எவ்வளோ ருபீஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 93 ருபீஸ் வரும் எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு 93 ருபீஸ் வேணால் இந்த ரெஃபரல் கோட் போட்டுக்கணும் நண்பா. அப்படிலாம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேம் பேஜ் உள்ள வந்துடும். ஓகே, இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டி டோக்கன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹேண்டி டோக்கன்னா பிட்காயின் மாதிரி இதுவும் ஒரு காயின் தான். ஸோ அது எப்படி அதோட வேல்யூ செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குரோமில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ குரோமில் பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டி டோக்கனோட வேல்யூ பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா $0.1275 இப்போ கரெக்டாக அதோட வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூக்கும் நம்மக்கிட்ட இருக்க காயினுக்கும் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட அமௌண்ட் எதாவது வரணும்பா அந்த 14 USDக்கு போட்டிருப்போம். அதே அமௌண்ட்டு தான் வரும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அல்லது டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்ரீஸில் இருக்குது. அது இன்க்ரீஸும் ஆகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டி டோக்கனோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $9.39. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 110 இருக்குது. அப்போ போட்டிங்கன்னா எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 1023 ரூபா. ஒன்றுமே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1023 ரூபா ஒரு 5 நிமிஷத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஃபரல் கோட் போடுறது மூலிமா உங்களால் 1023 ரூபா ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு மேற்பட்டு இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அடுத்து வர ஒவ்வொரு ஸ்டெப்பும் முக்கியம். சரி ஓகே, இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணி நம்மளால் வித்ரா பண்ண முடியும். கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய கேம் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் கேம் மட்டும்தான் நம்மளால் விளாட முடியும். ஸ்பெஷல் கேம் பார்த்தீங்கன்னா 300 டோக்கன் மேலே வச்சுருந்தா விளாட்லாம். இப்போ டெய்லி கேமில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அது நான் ப்ளே கொடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ளே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு போல் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. லாங் ஷார்ட் சொல்லிட்டு இது மேலே இன்க்ரீஸ் ஆகுமா இந்த காயினோட வேல்யூ இல்லை டிக்ரீஸ் ஆகுமா சொல்லிட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க.
வெளியவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேமுக்கு வந்து எவ்வளோ ஹேண்டி பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, எத்தனை பேர் வரைக்கும் விளாட்லாம், எவ்வளோ பேருக்கு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த கேம் விளாண்டிங்கன்னா உங்களால் இதுலேருந்து அந்த ஹேண்டி டோக்கன் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஈஸியான சிம்பிளான வேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணலாம். மீ பேஜில் வந்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டும் உங்களோட ரெஃபரல் கோடை போடுறப்ப உங்களுக்கு 10 டோக்கன், அவங்களுக்கு 10 டோக்கன் போயிடும். பார்த்தீங்கன்னா இப்படி 2 பேருக்குமே லாபம் தான். ஸோ இது அந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒயிட் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்வைட் பண்ணணும்பா. ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறப்ப உங்களுக்கு 10 டோக்கன், அவருக்கு 10 டோக்கன். இப்போ 10 டோக்கன்னா எவ்வளோன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 9.03 பைசை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். 93 ரூபா. ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 93 ரூபா, உங்களோட ஃப்ரெண்டுக்கு 93 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் ரொம்பவே பெருசு நண்பா. ஸோ வந்து கவனமாக வந்து செக் பண்ணிக்கோங்க. கவனமாக நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட காப்பிமைட் கோட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த கோடை காப்பி பண்ணி அவர் வந்து அந்த கோடை என்டர் பண்ண சொல்லணும். அப்படின்னா தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 டோக்கன் கிடைக்கும், உங்களுக்கு 10 டோக்கன் கிடைக்கும். இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சீக்கிரமாகவே உங்களோட வந்து காயின்ஸ் அல்லது டோக்கன்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ண டோக்கன் எப்படி வித்ரா பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 1000 டோக்கன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹேண்டிக் டோக்கன்ஸை வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 1000 டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. அந்த டெய்லி கேம்ஸ்லேயும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் மாதிரி போட சொல்லும். ஸோ அந்த அட்ரஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அட்ரஸ் எப்படி எடுக்கிறதுனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு, இல்லை நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஹாட்பிட் அப்படின்ற ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சிம்பிளான ரெஜிஸ்டர் மெத்தட் தான் இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபண்டு கிளிக் பண்ணிங்கன்னா டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கூகுள் வெரிஃபிகேஷன் அல்லது மொபைல் வெரிஃபிகேஷன், ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிடுங்க நண்பா. பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் டெபாசிட் வந்து கிளிக் பண்ணுங்கள். டெபாசிட் கிளிக் பண்ணோடனே சர்ச் பார் வரும். அந்த சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஹேண்டி டைப் பண்ணிங்கன்னா அதை வந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த காப்பி பண்ண அட்ரஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த ஹேண்டிபிக்ன்ற ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா போட்டிருப்பீங்க. அந்த வித்ரா போட்ட இடத்துல அந்த அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பி பண்ண அட்ரஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாட்பிக் அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்ம வித்ரா பண்ணணும். அந்த ஹாட்பிட்டில் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நண்பா. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாட்பிட்ன்ற ஆப்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு மார்க்கெட்டுன்னு இருக்கும் 2வது ஆப்ஷன் கீழே, அதை கிளிக் பண்ணி ஹேண்டின்னு மறுபடியும் வந்து சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து ஹேண்டின்னு சர்ச் பண்ணுறப்ப இது வந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. கிளிக் பண்ணோடனே உங்கள்கிட்ட எவ்வளோ ஹேண்டி இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து அங்கே காட்டும். பார்த்தீங்கன்னா handy/USDன்னு இருக்கா. இப்போ இந்த ஹேண்டியை வந்து நம்ம USDயாக மாற்ற போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க மொத்த ஹேண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணணும். செல் ஹேண்டின்னு கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் ஆப்ஷன் வந்துடும். அது வந்து ஃபுல்லாக 100% வெஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி ரேட்டில் எவ்வளோ இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு USDயாக கன்வெர்ட் ஆகிடும், அதாவது டாலராக கன்வெர்ட் ஆகிடும். அந்த டாலராக கன்வெர்ட் ஆன அமௌண்ட்டை நம்ம எப்படி எடுக்கணும்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போய்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அதில் வித்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை USDயாக மாற்றணும். USDயாக மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ளே போய்க்கோங்க நண்பா. மார்க்கெட்டுக்குள்ளே போய்ட்டு சர்ச்சில் TRX அப்படின்ற டேர்ம் வந்து சர்ச் பண்ணுங்கள். TRX போட்டோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. TRX/USDT இருக்கா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம TRXாக வந்து வாங்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பை TRX கொடுத்துக்கோங்க. அதில் 100% ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 100% கொடுத்துட்டு TRX வந்து வாங்கிடுங்க நண்பா. இந்த TRX வாங்கினதுக்கப்புறம் எப்படி இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம INRாக கன்வெர்ட் பண்ணணும், எப்படி நம்ம இந்தியன் கரன்சிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஹேண்டியை வந்து USDயாக மாற்றிட்டோம். இப்போ USD வந்து TRXாக மாற்றிட்டோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா INRாக மாற்றுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஆப்போட பேர் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா
GIOTTUS. இந்த ஆப்போட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் பேன் கார்டெலாம் வச்சு வெரிஃபை பண்ணணும். ஸோ பேன் கார்டெலாம் வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க நண்பா. க்ரியேட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட்னு இருக்குது. அது வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டில் இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா KYC பண்ண சொல்லும். உங்களோட பேன் கார்டு, மேஜர் பேன் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு, இந்த 2 டீட்டெயில்ஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து KYC வந்து ஆகிடும். 1 டே ஆகும் KYC ஆகிறதுக்கு. KYC ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே என்ன காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரோல் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா TRX கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹார்ட்பிட்டில் இருக்க TRX எப்படி மாற்றணும்னா ஹார்ட்பிட் ஆப் வந்துட்டு வித்ரான்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இல்லை TRXன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100% ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த 100% ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ TRX இருக்கோ எல்லாமே அதில் வந்துடும் நண்பா. கீழே வந்து பார்த்திங்கன்னா வித்ராவல் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் போட சொல்லும். அந்த அட்ரஸ் எங்கேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா GIOTTUS அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மெயில் வரும் வெரிஃபை ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் வித்ரான்ற வேலெட்டில் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. வேலெட்டில் போய்ட்டு சர்ச் காயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் காயினில் வந்து பார்த்தீங்கன்னா TRX அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே கெட் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பர்டிகுலராக இதில் TRX டெபாசிட் பண்ணுறதுக்கான ஒரு அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா காப்பி அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை காப்பி பண்ணிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நண்பா. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க மொத்த TRX அமௌண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா GIOTTUSக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வந்து பார்த்திங்கன்னா வித்ரா அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் வித்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் ஒரு OTP வரும். அந்த OTP போட்டிங்கன்னா ஃபுல் TRXம் வந்து பார்த்திங்கன்னா GIOTTUSல வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதில் செல்லுன்ற ஆப்ஷன் கொடுத்து உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து போட்டு செல் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், IFSC கோட், அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நண்பா. இந்த ஹேண்டிபிக் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அதிகமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த கால்குலேஷன்லாம் வந்து போட்டு காமிச்சேன். ஒரு ஹேண்டி டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபாய் கிட்ட வருது. அதோட ரேட்டு இன்க்ரீஸும் ஆகலாம், உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நான் இதில் என்னென்ன ஸ்டெப்பு ரெஜிஸ்டருக்கு சொன்னனோ அந்த ஸ்டெப்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தா ரெஃபரல் கோடு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 10 டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த வித்ரா பண்ணுற ஸ்டெப்பு மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நான் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். அதை படி பண்ணிங்கன்னா நீங்கள் வித்ரா ஈஸியாக பண்ணிக்கலாம் நண்பா. அதிகமான அமௌண்ட் வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறது மூலியமாகவும் ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணுறது மூலியமாகவும் இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. 100% ட்ரஸ்டட் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஆர்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் நண்பா.